ரிதி வணக்கம். வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறுமா, புயலாக மாறாதா, எப்போது புயலாக மாறும், எங்கு மழை பொழியும் அப்படின்னு பல கேள்விகள் இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் இருக்கு. அதற்கு காரணம் நேற்றைய தினத்திலேயே ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தாமதத்துக்கான காரணம் உள்ளிட்ட பல விடயங்களை பற்றி நாம இப்போ விளக்கமா பேச போறோம். அதுக்கு முன்பாக ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் சரியாக இப்போது எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லைவ் மேப் மூலமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மையப்புள்ளி தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது இலங்கைக்கு திரிகோணமலை அருகே இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் அது நிலை கொண்டிருக்கிறது. இது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா நகர்தல் வேகம் என்பது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல அது நகர்தல் வேகம் என்பது குறைந்த காரணத்தால் தான் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. இன்று மாலை, அதாவது அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளாக இது புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்காங்க. அப்போ நிச்சயமா இது புயலாக மாறும், அதில் மாற்று கருத்தே வேண்டாம். புயலாக மாறினாலும் கூட அது கரையை கடக்கும் போது அது வலுவிழந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக தான் கரையை கடக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ அது எங்கு கரையை கடக்கும், கரையை கடக்கும் போது எங்கெங்க மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது எங்க சரியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் 480 கிலோமீட்டர் தூரத்துல மையம் கொண்டிருக்கின்றது. இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் கூட அடுத்ததாக புதுச்சேரிக்கு இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலத்துடைய தூரம் என்பது 370 இருக்கின்றது. 370 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கின்றது. அதே சமயத்துல நாகைக்கு மிக அருகாமையில், அதாவது 310 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் என்பது சென்னை, புதுச்சேரி, நாகப்பட்டினத்துக்கு இங்கிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னையிலிருந்து 480, புதுவையில இருந்து 370, நாகையிலிருந்து 310 கிலோமீட்டர் தூரத்துல ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. சரி, இது எதுக்காக இன்னும் புயலாக மாறல, என்ன தாமதம் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் நேற்றைய முன்தினம், அதாவது 22ஆம் தேதி வங்கக்கடல் உருவான இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி அதற்கு பிறகு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அது முதற்கட்டமாக நகரும் போது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல தொடக்கத்தில் நகர்ந்து ரொம்ப வேகமாக கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஆனா நேரம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய நகர்தல் வேகம் என்பது குறைந்து கொண்டே போனது. அப்ப இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது நகரக்கூடிய வேகம் என்பது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல தான் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடிய காரணத்தினாலதான் இது புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இப்ப எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும், ஏன் இது புயலாக இன்னும் மாறல, என்ன தாமதம் அப்படின்னா, அது நகரக்கூடிய வேகம் மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் அது ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக தற்போது வரையில் தொடர்கிறது. இன்று மாலை அது புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்காங்க. சரி, இப்போ இது புயலாக மாறக்கூடிய பட்சத்துல எந்தெந்த பகுதிக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதையும் இந்த லைவ் மேப் மூலமாவே நம்ம பார்க்கலாம். இது புயலாக மாறக்கூடிய பட்சத்துல மழை பொழிவு இருக்கக்கூடிய திசை எங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இது புயலாக மாறினால் எந்த திசையை நோக்கி அது பயணிக்கும், எங்கு கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது புயலாக மாறக்கூடிய பட்சத்துல அது மெல்ல மெல்ல நகர்ந்து சரியாக வருகின்ற சனிக்கிழமை அன்று அது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாலும் கூட, துல்லியமாக மாமல்லபுரம் அருகே அது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த லைவ் மேப்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது அந்த புயல் நகரக்கூடிய வேகத்தை மையமாக வைத்துதான் அது இன்று கரை கடக்கும், நாளை கரை கிடக்கும் அப்படிங்கிற ஒரு நாளை பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இது நகர்தல் வேகம் மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால இதே நிலை தொடர்ந்தால் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்கள்ல இந்த புயலானது கரையை கடக்கலாம். புயல் கரை கடக்கக்கூடிய திசையை நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த புயலானது இலங்கைக்கு அருகே இருக்கின்றது, திரிகோணமலைக்கு அருகே இருக்கின்றது. அது மெல்ல மெல்ல நகர்ந்து இந்த திசையை நோக்கி இது சென்னை, இது புதுச்சேரி, சென்னை புதுச்சேரிக்கும் இடையே அது கரை கடக்கும். இருந்தாலும் நம்ம துல்லியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த புயல் இன்று உருவாகக்கூடிய புயல் சரியாக இது கரை கடக்கக்கூடிய திசை என்பது மாமல்லபுரம் அருகே அது கரை கடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த புயல் குறிவைத்த பகுதி என்பது மாமல்லபுரமாக தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை பார்க்கலாம். அதே சமயத்துல இது 28, அதாவது 29, 30 ஆகிய தினங்களை பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இது வந்து 30ஆம் தேதி இந்த புயல் மிக நெருக்கமாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு அதே 1ஆம் தேதி நம்ம பார்த்தோம்னா, 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆகிய காலகட்டங்கள்ல
இது கிட்டத்தட்ட அது கரையை கடந்து அது கேரளா வழியாக இது அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த புயல் எப்போது உருவாகும், அந்த புயல் எங்கு கரையை கடக்கும், அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய திசை என்ன அப்படிங்கிற பத்தி விளக்கமா பார்த்துரும். இப்ப எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மழை பொழிவு. இந்த புயல் நெருங்க மழை இருக்குமா இருக்காதா, மழை பொழிவு எங்க இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எல்லாருக்கும் பிரதானமாக இருந்திருக்கிறது. இப்ப மழை பொழிவு பத்தி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னும் போது இந்த மழை எங்கெங்கெல்லாம் இருக்கும், எந்த திசையை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மேகக்கூட்டங்கள், அதாவது இந்த மேகக்கூட்டங்கள் எங்கெங்க இருக்கு, அந்த மேகக்கூட்டங்கள் அடிப்படையாக வைத்துதான் அந்த மழை பொழிவும் இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேகக்கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மாறுபட்டு கொண்டே போறதை நம்ம பார்க்க முடியுது. இது 2ஆம் தேதிக்கானது. நம்ம இன்னிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 28ஆம் தேதியிலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த மேகக்கூட்டங்கள் படிப்படியாக தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. வருகின்ற 2ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் புயலாக மாறி சென்னை புதுச்சேரிக்கு இடையே மாமல்லபுரம் அருகே இது கரையை கடக்கக்கூடிய தினத்துல மழை பொழிவு என்பது பல்வேறு இடங்கள்ல மாறுபட்டு இருக்கலாம் அப்படின்றாங்க. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல முதற்கட்டமாக இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 29ஆம் தேதி நாளை தினத்தில் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா மேகக்கூட்டங்கள் இதுதான். இந்த புயல் நெருங்க மேகக்கூட்டங்கள் சென்னை புதுச்சேரி நாகை இது போன்று அது போன்ற டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு இருக்கும். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான மழை பொழிவு இருக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏனென்றால் அதே சமயத்துல இந்த ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் புயலாக மாறி கரையை நோக்கி நகரும் போது மாமல்லபுரம் அருகே அது கரையை கடக்கும் போது புயலாக கரையை கடக்காது. புயலாக கரையை கடக்காமல் அதற்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலமாக வலுவிழுந்துதான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு மக்கள் அச்சப்பட வேண்டாம். ரெட் அலர்ட் அப்படிங்கிற அளவுக்கான மழை பொழிவு இருக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2ஆம் தேதி வரையில மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட அந்த புயல் நெருங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு இருக்கும். அதே போன்று அது கிட்ட வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும். அது அந்த புயலானது கரையை கடக்கக்கூடிய சமயத்தில், கரையை கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் உள் மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இது எல்லா ப்ராசஸுமே 2ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். 3ஆம் தேதி அதிகபட்சமா போகலாம். அதற்கு பிறகு மழை பொழிவு இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு.